ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களில் இப்போ உயிரோடு இருக்கிறது வெறும் 1% மட்டும்தானே. மீதி இருக்கிற 99% உயிரினங்கள் ஏற்கனவே அழிஞ்சிருச்சு. 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூமியில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் பிறந்துச்சு. ஆனால் 99% உயிரினங்கள் பூமியில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் பேரழிவு காரணமா நிரந்தரமா அழிஞ்சு போயிடுச்சு. அதுங்களோட சமாதிக்கு மேலதான் நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி அழிஞ்சு போன உயிரினங்களில் ஒரு இனம் மட்டும் அந்த காலத்து விலங்குகளுக்கு ராஜாவா இருந்துச்சு. சுமார் 10 கோடி வருஷங்களா பூமியில் வாழ்ந்த எல்லா உயிரினங்களையும் ஆளுகை செஞ்சது. அந்த உயிரினத்தின் பெயர் தான் டைனோசார். கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர்களின் இனம் எப்படி அடியோடு அழிஞ்சிருச்சு. வெறும் டைனோசர் மட்டும் இல்ல, அந்த யுகத்தில் வாழ்ந்த நிறைய உயிரினங்கள் காணாம போயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன இனம் மட்டும் இதுவரைக்கும் அழியாம அதோட விளைவை பூமியில் காட்டுது. அதுதான் கொசு. இதனால பெரிய பெரிய டைனோசர்கள் இனமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த விஷயம் உங்களுக்கு புரியாது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவுக்கு 20,000 லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்கேன். அதனால லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த நாளில் இருந்து சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பூமி இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லை. அது எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும்னா, இப்போ இருக்கிற ராட்சத இமாலயாஸ் அந்த சமயத்துல இல்லை. ஆனா ராட்சத டைனோசர்கள் இந்த பூமியில் கிட்டத்தட்ட 10 கோடி வருஷங்கள் வாழ்ந்துச்சு. இதுல சில உயிரினங்கள் கொடூரமா வேட்டையாடுற அசைவ உண்ணியா இருந்தாலும் இன்னும் சில உயிரினங்கள் சாந்தமான சைவ உண்ணியா இருந்துச்சு. ராட்சத வடிவத்தில் இருக்கிற டைனோசர்களுக்கு போட்டியா வேற எந்த உயிரினமும் இல்லை. கம்பீரமா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த அதுக்கு அப்போ தெரியாது அவங்களோட மொத்த இனமும் அடியோடு அழிய போகுதுன்னு. சில கோடி வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில் 2 ஆஸ்ட்ராய்ட்ஸ் மோதி ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு. 2 ஆஸ்ட்ராய்ட்ஸும் துண்டு துண்டா உடைஞ்சு அதுல ஒரு பெரிய பாகம் பூமியை நோக்கி ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிச்சது. அதோட அளவு மவுண்ட் எவரெஸ்டை விட ரொம்ப பெருசு. ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 22,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற இந்த ஆஸ்ட்ராய்டு மெதுவா பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சுது. அதாவது அதோட திசை கொஞ்சம் கூட மாறவே இல்லை. பூமிக்கு பக்கத்துல வர வர ஆஸ்ட்ராய்டின் வேகம் அதிகமாச்சே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த நேரத்துல பூமியில் அமைதியான சுற்றுச்சூழல்ல டைனோசர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுங்களுக்கு அப்போ தெரியாது அவங்களோட உயிரை எடுக்க ஒரு ராட்சத கல் விண்வெளியிலிருந்து வரப்போகுதுன்னு. விண்வெளியிலிருந்து பூமிக்கு பயணிக்கிற ஆஸ்ட்ராய்டு 10 கிலோமீட்டர் டயமீட்டர் மற்றும் 20 ட்ரில்லியன் டன் எடையுடன் பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சது. உடனே ஆஸ்ட்ராய்டின் வேகம் இன்னும் அதிகமாச்சு. ஆஸ்ட்ராய்டு ஒரு நெருப்பு பந்து மாதிரி எரிய ஆரம்பிச்சது. பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்ச 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அட்லாண்டிக் ஓஷியனை தாண்டி சுமார் 35,000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துடன் பூமியில் விழ தயாரானது. இது எந்த அளவுக்கு அதிகமான வெப்பம்னா, பவர் பிளான்டின் பாய்லர் வெப்பத்தை விட ஏறக்குறைய 50 மடங்கு அதிகம். நிலத்திலிருந்து 500 மைல்ஸ் தூரத்துக்கு வந்த உடனே அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாம சில உயிரினங்கள் கண் பார்வையை இழந்துருச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டு பூமியில் விழுறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடியே நிறைய உயிரினங்கள் அந்த அதிகமான வெப்பத்தால கருகி சாம்பலா மாறியது. அப்படி கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ள அந்த ஆஸ்ட்ராய்டு மெக்சிகோவுக்கு பக்கத்துல நிலத்தில் மோதி 35,000 டிகிரி செல்சியஸ் சக்தியுடன் ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டுச்சு. இந்த வெடிப்பு கிட்டத்தட்ட 10 ஹைட்ரோஜன் பாம்ஸுக்கு சமம். வெறும் அந்த வெடிப்பின் 2வது வட்டத்திலேயே அந்த பேரழிவு நடந்த இடத்துல வாழ்ந்த டைனோசார்ஸ் மற்றும் எல்லா உயிரினங்களும் பரிதாபமா இறந்து போயிடுச்சு. ஆஸ்ட்ராய்டு பூமியில் விழுந்த இடத்துல 140 கிலோமீட்டர் அகலம் 20 கிலோமீட்டர் ஆழமான ஒரு பள்ளம் ஏற்பட்டுச்சு. பூமிக்குள்ள இருந்து வந்த கல் மணல் ஒளியின் வேகத்தை விட ரொம்ப வேகமா வானத்துல பறந்து போச்சு. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 5,000 மைல்ஸ் தூரம் வரைக்கும் வெப்பநிலை 600 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு தூரத்துல இருந்தாலும் அந்த வெப்பத்தால டைனோசர்களின் தோல் கருகி சாம்பலா மாறியது. அந்த வெடிப்பால ஏற்பட்ட தூசி அந்த காலத்துல பெரிய மேகங்களா மாறியது. பூமியில் ஏற்பட்ட பூகம்ப அலைகள் கடல்ல பெரிய பெரிய அலைகளை உருவாக்கி ராட்சத சுனாமி பிறக்க காரணமா இருந்துச்சு. எரிமலைகள் வெடிச்சு மண் புயல் ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சின்ன பின்னமா மாறியது. சுமார் 6,000 கிலோமீட்டர் வேகத்துல இந்த மண் புயல் பயணித்தது. புயல் காரணமா சூரிய வெளிச்சம் கூட பூமியை சேர முடியல. சூடான காற்றால எல்லா செடிகள் மரங்களும் நாசமானது. இந்த வெடிப்பால வானத்துல பறந்த சில கற்கள் பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி விண்வெளி வர
பயணித்தது. இன்னும் சில கற்கள் பூமியில் கல்மழையா பெஞ்சுது. அப்படி எல்லா இடத்துலையும், அதாவது காடு மற்றும் கடல்ல கல்மழையின் ருத்ரதாண்டவத்தை எந்த உயிரினத்தாலையும் தாங்க முடியல. இதுவரைக்கும் மனித வரலாற்றில் நடந்த பூகம்பங்களை விட 60 மடங்கு அதிகமான பூமி அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு. ஒளியை விட வேகமா பயணிக்கிற காற்று மூல முடுக்குல வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர்ஸ் கூட விட்டு வைக்கல. கடைசியா பறக்கும் டைனோசர்ஸ் கூட அழிஞ்சிருச்சு. வானத்திலிருந்து வந்த கல்மழை டைனோசர்களின் ரெக்கையை சேதப்படுத்தியது. சூடான காற்றால காடுகள் அடியோடு எரிய ஆரம்பிச்சது. அதனால தங்க இடமில்லாத சில உயிரினங்கள் உயிர் பிழைக்க பூமிக்கு அடியில் துளையை உருவாக்கி பாதுகாப்பா இருந்துச்சு. சின்ன சின்ன விலங்குகளால இப்படி பண்ண முடிஞ்சதே தவிர பெரிய விலங்குகளால இயற்கையின் இந்த பேரழிவிலிருந்து தப்பிக்க முடியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சில மாதங்கள் பூமி இருளால மூடப்பட்டது. சூரிய வெளிச்சம் இல்லாதனால மிஞ்சிருந்த ஒரு சில செடிகள் மரங்களும் இறந்து போயிடுச்சு. அப்படி டைனோசர்களுக்கு பூமியின் எந்த மூலையிலும் வாழ முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. பூமி, வானம் மற்றும் கடல் எல்லா இடத்திலையும் விபத்து ஏற்பட்டதால எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ்றது சாத்தியமற்ற விஷயமா மாறியது. விஞ்ஞானிகளின்படி இந்த வெடிப்பு ஏற்பட்ட 80 நிமிஷத்திலேயே பூமியில் வாழ்ந்த டைனோசர்கள் மட்டுமில்லாம நிறைய உயிரினங்கள் அடியோடு அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா டைனோசர்களின் கதை இன்னும் முடிவுக்கு வரல. விஞ்ஞானிகள் பண்ண ஆராய்ச்சியில் ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளியானது. டைனோசர்களின் அழிவுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் கிடைச்சது. அது மேல நடந்த ஆராய்ச்சியில் வெறும் ஆஸ்ட்ராய்டின் வெடிப்பால மட்டுமில்லாம அதுங்களோட அழிவுக்கு இன்னொரு காரணமும் வெளியானது. டைனோசர்களின் மரணத்துக்கு ஒரு சின்ன உயிரினம் காரணமா இருந்துச்சு. அதுதான் கொசு. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரையாசிக் யுகத்தில் வாழ்ந்த ஒரு கொசு இனம் டைனோசர்களை தாக்கியது. இதுல சில கொசுக்கள் மரத்துல இருந்து வெளியாகிற திரவத்தில் சிக்கி அதுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. கோடிக்கணக்கான வருஷங்களா பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்த இந்த கொசுக்கள் மேல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. கொசுவின் வயிற்றுக்குள்ள இருந்த ரத்தத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாக்டீரியாஸ் டைனோசர்களின் எச்சங்களோடு மேட்ச் ஆனது. இதோட அர்த்தம் ட்ரையாசிக் யுகத்தில் ஒரு தொற்று நோய் பரவியது. அது கொசுக்களால பரவி டைனோசர்களை மெதுவா அழிக்க ஆரம்பிச்சது. ஆஸ்ட்ராய்டு பண்ண மிகப்பெரிய வெடிப்பால மட்டுமில்லாம கொசுக்கள் கூட பெரிய பெரிய டைனோசர்ஸ்க்கு தொற்று நோயை பரப்பி சாகடிச்சது. எத்தனையோ விபத்துகள் வந்தாலும் அந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்த உயிரினங்கள் மட்டும் செழிப்பா வாழ்ந்துச்சு. அது வேற எதுவும் இல்ல, மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகள். பாலூட்டி இனமான எலிகள் எதனா விபத்து வரும்போது பூமிக்கு அடியில் துளையை உருவாக்கி அதுக்குள்ள பத்திரமா இருக்கும். இப்படிதான் இந்த இனம் அந்த பேரழிவுல இருந்து உயிர் பிழைத்தது. காலப்போக்கில் விதவிதமான உயிரினங்கள் பிறந்தது. இயற்கை இந்த பூமிக்கு பேரழிவை தர ஒவ்வொரு முயற்சி செஞ்சாலும் அதிலிருந்து ஏதோ ஒரு உயிரினம் உயிர் பிழைக்குது. இப்போ பூமியில் விதவிதமான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்மளோட மனித இனம். அந்த மனித இனத்துக்கு பரிணாமம் அடைகிற சக்தி கூட இருக்கு. அதாவது பூமியிலிருந்து மற்ற கிரகங்களுக்கும் போய் சேரக்கூடிய அறிவு, திறமை இருக்கு. ஆனா இதனா ஒரு நாள் ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு இந்த முழு பூமியை அழிக்க முடியும். அதை மட்டும் மனித இனத்தால் தடுக்க முடியாது. ஆனா இயற்கை மனிதர்களாகிய நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? மனித இனத்தால் மல்டி பிளானட்டரி லைஃப், அதாவது மற்ற கிரகங்களில் வாழ்க்கை சாத்தியமாகுமா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.